நான் சமயமாக சென்னைக்கு போயிருந்தேன். ஒரு மூத்த ஐயாவோட பேசிகிட்டு இருந்தேன். ஒரு தொழிலதிபர். ஆனால் அவருக்கு வசனத்தின் வெளிச்சம் ஒன்றும் இல்லை. அவர் என்னோடு பேசி நிறைய விஷயங்களை தர்க்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், தசம பாகம்லாம் புதிய ஏற்பாடே கிடையாது. எப்படி தசம பாகம்னா நிறைய தசம பாகம் கொடுக்காதவங்க இதன் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தசம பாகம் புதிய ஏற்பாடு கிடையாது, தசம பாகம் அப்படி கிடையாது இப்படி கிடையாது. நான் உங்களுக்கு இன்று வேதத்தில் என்னுடைய அனுபவத்தை அல்ல, என்னுடைய அறிவை அல்ல, வேதத்திலிருந்து சில வெளிச்சங்களை உங்களோடு தரப்போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். எபிரேயர் 7வது அதிகாரம் 1-2 தான் நாம் வாசித்தோம். மீண்டும் வாசிப்பேன். Hebrews chapter 7 verse 1 and 2. இந்த மெல்கிசேதேக் சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இந்த மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். தசமபாகம் கொடுக்கிற அந்த தசமபாகத்தை குறித்து எபிரேயர் 7வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், Hebrews chapter 7 verse 8, அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறார் என்று சாட்சி பெற்றவர் வாங்குகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த இன்னுன்றது குழப்புது, ஆனா இருன்னு இருக்கணும். சரியா? ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Here mortal men receive tithes. கவனிங்கள், mortal men received tithes எழுதல, mortal men receive tithes என்ன அர்த்தம்? இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு எபிரேயர் எங்கே இருக்கிறது தெரியும்? எபிரேயர் பழைய ஏற்பாட்டில் எத்தனாவது புத்தகம்? சொல்லுகிறவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பரிசு. பழைய ஏற்பாட்டில் எதுக்கு முன்னாடி வருது எபிரேயர்? ஏசாயாக்கு முன்னாடியா, எரேமியாக்கு முன்னாடியா, சங்கீதத்துக்கு முன்னாடியா, யோபுக்கு அப்புறமா எங்கே வருது? புதிய ஏற்பாடா? சந்தேகமே இல்லையே. அது ஒரு புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட ஒரு எபிரேயருக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம். ஆமென். இட் இஸ் a நியூ டெஸ்டமெண்ட் புக். புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட ஒரு வசனம் தான். Here mortal men receive tithes. இங்கே மரிக்கிற மனுஷர் தசமபாகம் வாங்குகிறார்கள். ஆனால் மனிதர்கள் வாங்கினாலும் அங்கே பிழைத்திருக்கிறார் என்று சாட்சி பெற்றவர் அதை அங்கீகரித்து அவர் பெற்றுக்கொள்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். புரிகிற மாதிரி சொல்றேன். இப்போ நீங்க தசமபாகம் கொடுக்கறத நீங்க ஒருவேளை ஊழியக்காரன் கையிலையோ இல்லை உண்டியல் பெட்டியிலையோ போட்டாலும் அது போறது அவர் பாக்கெட்டுக்குள்ள போகுது. அவர் கையில அதை எடுத்து அதை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பண்ண டெமான்ஸ் காசு வச்சிருக்கியா? ஆண்டவர் உன்னை பழுகி பெருக வைப்பாராக, இடம் கொள்ளாமல் போக மட்டும் நீ. நான் இப்படி சொல்லி ஜெபம் பண்ணதெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா? ஜெஃப் எங்க உண்மைதானே ஜெஃப்? ஆமா. அதனால நான் சொன்னா கர்த்தர் செய்வார். ஆமே. நீங்க இங்க வாங்க, கர்த்தர் இப்படி திரும்புங்க. இவர் ஆபிரகாம் இல்லை, நீங்க உங்க இடத்துல அவரை வச்சுக்கோங்க. ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரருக்கு, இவர் ஊழியக்காரர், கர்த்தர்ல தப்பா சொல்லிட்டேன். இவர் விசுவாசி ஊழியக்காரருக்கு தசமபாகத்தை கொண்டு கொடுக்குறார். சரியா? ஊழியக்காரர் பாக்கெட்ல வைக்கிறதுக்காக இல்ல, தசமபாகத்தை கொடுக்குறாரு. சர்ச்சில் கொடுக்குற தசமபாகத்தை ஒரு பாஸ்டர்கிட்ட ஊழியக்கார்ட்டே கொடுக்குறார், கொடுங்க. ஆனால் இவர் பெற்றாலும் இது யார் பெற்றதாக? இது கர்த்தர் அங்கீகரித்து கொடுக்கிறதை இவருக்காக அல்ல, கர்த்தருக்கென்று கொடுக்கிறார்கள். அது அங்கே அங்கீகரிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களா. அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். வசனம் முடியல. அங்கேயோ பிழைத்திருக்கிறார் என்று சாட்சி பெற்றவர் அதை வாங்குகிறார். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். Here mortal men receive tithes, but there he receives them. ஆனால் அங்கே அவர் கணக்கில் அது எழுதப்படுகிறது. இவன் எதுக்காக இதை கொடுக்கிறார் பாருங்க. அந்த வசனம் முடியல. Of whom it is witnessed that he lives. அவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தசமபாகம் யார் தெரியுமா கொடுப்பா? உண்மையில அவர் உயிரோடு இருக்கிறார். என்னுடைய விதைப்பையும் என்னுடைய தசமபாகத்தையும் அவர் அங்கீகரிக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கை உடையவர்கள் தான் கொடுப்பார்கள். ஆமென். கொடுக்கும் பொழுது நாம் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? எத்தனை பேருக்கு விளங்குது? நிறைய பேர் பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கு. நானும் தசமபாகம் கொடுக்கிறவன் தான். நான் உங்களுக்கு பேசவில்லை, நான் நமக்கு பேசுகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை நான் பேசுகிறேன்.
ஆமென் சொல்லுங்களேன். இந்த இடம் கொள்ளாமல் போகிற ஆசீர்வாதம். நேற்று நான் ஜெபிச்சுட்டு போய் படுத்துட்டேன். ஜெபிச்சுட்டு போய் படுக்கும் the way God opens the windows of heaven, the doors of heaven. உபாகமத்தில் எழுதியிருக்கு இல்லையா, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும்படிக்கு கர்த்தர் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பதற்காக தனது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானங்களை. இது என் வாழ்க்கையில் நான் எப்படி அனுபவிச்சிருக்கேன்னா, ப்ரீச்சிங்ல until I know that இதுதான் கர்த்தர் என்று பேச போகிற வார்த்தை என்று நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் வானம் அடைக்கப்பட்டிருக்கும். நேற்று நான் இப்படி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டோம். எப்படி? ஆண்டவரே, எங்க ஜனங்கள் ஒரு குடும்பம் கூட கடன்ல வாழக்கூடாது. 2025 தாண்டதுக்குள்ள, அதுவும் 6 மாசம்னு ஜெபம் பண்ணோம். 6 மாசத்துக்குள்ள அவளுடைய கடன் அடைக்கப்பட்டிருக்கணும் அப்படி சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனோம். நானும் போய் வீட்டில் உட்காந்து மார்க்கை படித்து பார்க்குறேன், லூக்கை படித்து பார்க்குறேன். எங்கே போனோம்? மார்க்குக்கு போனாலும் வானம் அடைக்கப்பட்டிருக்கு, லூக்குக்கு போனாலும் அடைக்கப்பட்டிருக்கு, யோவான்கிட்ட போனாலும் அடைக்கப்பட்டிருக்கு, மத்தேயுட்ட போனாலும் அடைக்கப்பட்டிருக்கு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு போனால் அடைக்கப்பட்டிருக்கு. அங்கெங்கன்னு சுற்றிட்டு கடைசியில் பாருங்க, when you land up in the right word. இது ஏன் அனுபவம்? நான் பேச வேண்டிய வார்த்தைக்கு கரெக்டாக கர்த்தர் என்னை கொண்டு நிறுத்திட்டார்னா எப்படி கண்டுபிடிப்பேன்னா, நான் பேச வேண்டிய வார்த்தையை அவர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்காக வானத்தை திறந்துடுவார். 12:15 வரைக்கும் எனக்கு வேர்டே வரல. 12:12 வானம் திறக்கப்பட்டது தான் மிச்சம். வானம் திறந்தா எப்படி இருக்கு தெரியுமில? மழை மாதிரி வசனம் கட 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 கடன்னு. ஆண்டவர் இவ்வளோத்தையும் பேசுறதுக்கு எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியலன்ற அளவுக்கு கர்த்தர் மழையை கொட்டி தீர்த்து விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. when we land upon the right word, இதுதான் வார்த்தை, இதுதான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கரெக்டா என்னை அந்த இடத்துல, கொஞ்சம் குட்டீஸ் எல்லாம் ஒரு இடத்துல உட்காருங்கயா, என் சண்டே ஸ்கூல் டீச்சர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இங்கிட்டு போறாங்க இங்கிட்ட வராங்க. ஆமா, அப்போ இருங்க உட்காந்துக்கோங்க, வந்தா இனிமேல் பார்த்துக்கோங்க. வானம் அடைக்கப்பட்டிருக்கிற வரை நான் எங்கே மேய்ஞ்சாலும் எனக்கு வேர்டு கிடைக்காது. wherever I go, wherever I beat around the bush, I cannot find any flow. But when I land up on the right rhema, இதுதான் இன்று பேச வேண்டிய வார்த்தை, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை, கர்த்தர் இந்த வார்த்தையை வச்சு திறந்துட்டாருன்னா மழை பெய்ய ஆரம்பிக்க போகுதுன்னா எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வானம் திறக்கப்பட்டுரும். வானம் திறக்கப்பட்டதை வச்சு தான் நான் புரிஞ்சுக்கிறேன், ஓ இதுதான் நம்ம பேசணும் போல. இது என் அனுபவம். நான் சொல்றேன், வேற நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தலைகீழ இருந்தாலும் வானம் திறக்கப்படாது. until you land up on the right place. அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் செய்ய வேண்டிய தொழில், நீங்கள் விதைக்க வேண்டிய இடம், நீங்கள் படிக்க வேண்டிய படிப்பு, நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்துல கரெக்டா அவர் காட்ட நீங்கள் இறங்கி நிற்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி வானத்தின் பலகணிகளை திறந்து விடுவார். நல்ல கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. Don't settle for something less. ஏதோ கிடைச்ச வரைக்கும், ஏதோ இவங்க மட்டும்தான் பிசினஸ், இது இந்த சம்மந்தம் மட்டும்தான் வந்திருக்கு அதனால கெட்டி கொடுப்போம். வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. Wait until you see the heavens open for you. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க சும்மா ஏதாவது ஒரு தொழில நான் பணம் வச்சிருக்கேன் எப்படியாவது எதுலையாவது போட்டணும். ஏதாவது ஒரு காலேஜில் சேர்ந்த ஒரு தம்பி இங்க வரலாம் நினைக்கிறவர், பயங்கர என்கரேஜிங்கான டெஸ்டிமனி. அவர் MBBS முடிச்சுட்டு அவர் MDக்காக திருச்சி மெடிக்கல் காலேஜில் நினைக்கிறேன், திருச்சி மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருச்சு MD ஜென்ரல் மெடிசன். ஆனால் அவருக்குள்ளே இருந்த அந்த ஹோப், டிரைவிங் ஃபோர்ஸ் சொல்லியிருக்கு, இல்லை நான் மவுண்ட் சைனை விட்டு வரமாட்டேன், அங்கே வார்த்தையை நான் வாங்கி தான் பிழைக்க முடியும்னு. உடனே அவர் திருச்சி விட்டு அதுக்கப்புறம் அரகுற மனசில் தேனியில் கிடச்சிருக்கு. தேனியில் ஜாயின் பண்ணுறவர் என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிட்டு போகிறாரு. தேனி தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு அங்கே ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு தூத்துக்குடியில் ஜாயின் பண்ணணும். எப்படி? இது கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது? அங்கே எங்கேன்னு பார்த்தா பேஷண்ட்ஸ் நிறையா வரும், OP வரும், உலகம் அப்படி தான் யோசிக்கும். போய் தூத்துக்குடியில் ஜாயின் பண்ணணுமா யோசிக்கும். அவரும் அவர் பெற்றோரை கூப்பிட்டு வந்தாங்க போன வாரம். கடைசியில் அந்த ஹோப் அவருக்கு கொடுத்த தைரியம், எனக்கு தேனி வேண்டான்னு சொல்லி அவர் விரும்பினபடியே கடைசியில் தூத்துக்குடியிலே இல்லாத ஒரு ஓப்பனிங் ஏற்கனவே சூஸ் பண்ணுவேன், அந்த இடத்த விட்டுட்டு போனனால அந்த இடத்த கர்த்தர் அவருக்கு ஆயத்தம் பண்ணி, see, when you rightly land up on the
place God has planned for you. கர்த்தர் உங்களுக்காக தீர்மானித்த இடத்துல நீங்கள் கால் வைக்கும் பொழுது உங்களுக்காக நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் தன்னுடைய நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானங்களை திறப்பார். உங்களுக்கு புரியல, நான் தான் கை தட்டி சொல்லி குதிச்சிருக்கேன். நிறைய பேர் எப்படி தெரியுமா கை தட்டு, எப்படி கை தட்டு? எத்தனை பேருக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு? இங்க ஜோஸ்மின் அக்கா வரலையா? ஏன் வரலையா? ஜோஸ் உங்க நண்பர் வரலையா? பின்னாடி இல்லையே, இருந்தா எந்திரிச்சிருப்பாங்களே. வரல, ரைட். ஆண்டவருடைய வேர்டு, when you should be excited to receive the word of God. ஆமென் சொல்லுங்களேன். எங்க நடக்க போகுது, எங்க இடம் கொள்ளாம நான் சொல்றேன், சிலரை கர்த்தர் அவர் சும்மா பேச மாட்டாரு. ஆமென். அவர் பேசுகிறார் என்றால் அவர் செய்ய போகிறார் என்ற அர்த்தம். இங்க இருக்கிற சிலர் அடுத்த 10 வருஷம் தாண்டி, நான் இப்போ 2025, நான் இன்னைக்கு இருக்கிற உயரத்தை நான் 2015 யோசிச்சு கூட பார்க்கறேன். 2015 ஒரு ஆள் என்னை திரும்பி பார்க்க, 2015 ஒருத்தருக்கு என்னை பற்றி தெரியாது. என்ன நம்ம சபைக்கு வேணா தெரியும். 10 years டைம் நெருங்கி எல்லா தேசத்திலையும் கர்த்தர் கால வைக்க வச்சாரு. ஒரு முகவரை ஏற்படுத்தினாரு, ஒரு அடையாளத்தை. அவரால் எனக்கு செய்ய முடியும் என்றால் உங்களுக்கு செய்ய முடியும். He can do. அவருக்கு ஆல்ட்ரின் வேற இல்லை, அவருக்கு டெரி வேற இல்லை, அவருக்கு ரெமோன் வேற இல்லை, அவருக்கு சுகந்தன் வேற இல்லை, ரமேஷ் வேற இல்லை. அவருக்கு எல்லா பிள்ளைகளும் பிள்ளை தான். அவன் என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா உனக்கு எந்த பிள்ளைய பிடிக்கும், மூத்தவனே ரெண்டாவதுன்னா எனக்கு 2 பேரையும் பிடிக்கும். அப்படித்தான் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதிக்க நான் சொல்லுகிறேன். இடம் கொள்ளாமல் போக கர்த்தர் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவார். That's how the heavens were opened when I started to meditate on the scripture, Hebrews 7:8. இந்த வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். இங்கே மரிக்கிற மனுஷர் தசம பாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறவர் என்று சாட்சி பெற்றவர் வாங்குகிறார். வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். கட 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 கடன் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதைத்தான் நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். The tithe that we give is an acknowledgement that there is my God receiving. He lives. அவர் உயிரோடு இருக்கிறார். நான் கொடுக்கிற தசம பாகத்தை அவர் அங்கீகரித்து என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் கோயிலுக்கு வராங்க, நல்லா பாட்டு கூட பாடுவாங்க, வாரம் வந்துடுவாங்க. தனியாக கூட்டு போய் கேட்டால், கடவுள்னு உண்மையில் ஒருத்தர் இருக்காரா பிரதர்? இருந்தாருன்னா எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு கேட்பாங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? கோயிலுக்கு வருவாங்க, கைதட்டி பாட்டு பாடுவாங்க, ஆனால் மனசுக்குள்ள அவங்களுக்கு அந்த நம்பிக்கை தேவன் உண்டு, அவரை தேடுகிறதுனால அவர் எனக்கு பலன் அளிப்பார் என்ற நம்பிக்கையே இல்லாமல் குருட்டுத்தனமாக ஒரு மத நம்பிக்கையில் வந்துடுறது. ஆமென். ஆனால் when you tithe to show that your God lives. நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு கல்லு மண் அல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுடைய நற்கிரியை எல்லாம் அவர் பார்க்கிறார், உங்களுடைய பிரயாசத்தை அவர் பார்க்கிறார். எங்கள் ஒவ்வொரு முறை ஆண்டவரை தேடுகிறதை அவர் பார்த்து பலன் அளிக்கிற ஒரு பார்க்கிற, என்னை காண்கிற தேவன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுறவங்க சொல்லுங்க, என்னை காண்கின்ற தேவன். ஆமென். பலன் அளிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். அவர் பலன் அளிக்கிறவர். So you tithe only because he lives. அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவது, இந்த 7:4 கவனித்து பாருங்கள். எபிரேயர் 7:4 மெல்கிசேதேக்கை குறிச்சிருக்கு. இவர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். இந்த மெல்கிசேதேக்கு எவ்வளவு பெரியவராய் இருந்தால், கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம், a patriarch, he himself tithed to Melchizedek என்று சொல்கிறார். இந்த வசனத்தில் என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? Whenever we tithe to God, we honor him. நாம் சொல்லுகிறோம், நீர் பெரியவர், நாங்கள் உம்மை பெரியவர் என்று பார்க்கிறோம். அதான் சொல்லுது. அவர் எவ்வளவு பெரியவராக இருந்திருந்தா
ஆபிரகாமே போய் தசமபாகம் கொடுத்துருப்பான். ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னா, ஆபிரகாமுடைய சந்ததி தான் லேவி கோத்திரம். நியாயப்பிரமாண காலத்தில் லேவி கோத்திரம், இந்த 7:5 வாசி போடுங்க, Hebrews 7:5. லேவியினுடைய புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையில் இருந்து வந்த தங்கள் சகோதரனான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருந்தார்கள். Levites were the tribe who received tithes. லேவி கோத்திரம் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே தசமபாகத்தை வாங்குற இடத்துல இருந்தார்கள். ஆனால் அந்த லேவி கோத்திரத்தின் தாத்தா மூலமா லேவி கோத்திரமே தசமபாகம் கொடுக்கிற ஒரு கோத்திரமா கர்த்தர் அவர்களிடத்திலிருந்து தசமபாகத்தை கொடுக்க வைத்தார். அடுத்த வசனத்தில் கவனிங்கள், 7:6. ஆகிலும் அவருடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா புரிந்து கொள்ளணும், தசமபாகம்ன்றது நியாயப்பிரமாண காலத்தில் வந்ததல்ல. அது நியாயப்பிரமாணம் வருவதற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆசீர்வாதத்திற்கு அடையாளமான ஆபிரகாம் எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் என்று அவர் எடுத்து வைத்த அந்த படி அவருடைய அனுபவத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். It's not a law. It's a way to be blessed. ஆமென் சொல்லுங்களேன். இது புதிய ஒரு பாடம். அதுதான் 7:8 சொல்லுகிறது. இது புதிய ஏற்பாடு தான். இது நியாயப்பிரமாணம் அல்லவா? நியாயப்பிரமாணம் இல்லை, நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாகவே இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். நியாயப்பிரமாணம் எப்போங்க வந்துச்சு? எப்போ வந்துச்சு? மோசே எப்போ வந்தாரு? ஆபிரகாமுக்கு மகன் ஈசாக்கு, ஈசாக்கு மகன் யாக்கோபு, யாக்கோபு மகன் யோசேப்பு. யோசேப்பு மரித்து யோசேப்புடைய கீர்த்தி மறக்கப்பட்ட காலத்திலே, அவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட சூழ்நிலையிலே, அவர்கள் சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை திருப்பும்படி கர்த்தர் ஒரு மோசேயை எழுப்பினார். யாத்திராமம் அப்பதான் ஆரம்பிக்கும். When Joseph was forgotten, the king that time, ஏன்னா ஜோசப் was an influential man. அவனுக்கு எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா, ராஜா சொல்லிட்டாரு, நீ எல்லா அதிகாரம் உனக்கு, பேருக்கு நான் உன்னோட பெரிய ஆள், மற்றபடி யூ ஹேவ் எவ்ரி பவர், எல்லா அதிகாரம் உனக்கு இருக்கிறது என்று கொடுத்தா. அப்படி பதவியில, உயர்ந்த பதவியில ஒரு தேசத்தின் அதிபதியாக வாழ்ந்தவன் யோசேப். ஆனால் அதே தேசத்திலே அவன் மரித்து அவன் மறக்கப்பட்ட காலத்திலே எழும்பினவர் தான் மோசே. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் மாட்டி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த பொழுது அவருடைய பெருமூச்சை கேட்டுதான் கர்த்தர் அந்த முட்செடியிலே மோசேக்கு தரிசனமாகி, மோசஸ், அவருடைய பெருமூச்சை நான் கேட்டேன் என்று சொல்கிறான். எவ்வளவு லேட்டா வந்திருக்கு பாருங்க நியாயப்பிரமாணம். மோசே காலத்தில் வந்துச்சு. ஆனால் மோசேக்கு பல தலைமுறைகளுக்கு முன்பாகவே ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிக்க வேண்டும் என்று நமக்கு கற்று தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இடம் கொள்ளாமல் போகிற ஆசீர்வாதத்தை எப்படி அனுபவிக்கணும்னு ஆபிரகாம் தான் நமக்கு கற்று தந்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இடம் கொள்ளாமல் போகிற ஆசீர்வாதம். எப்படி ஆசீர்வாதம்? சிலர் சும்மா வாயாலா சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியல என்ன கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போறாருன்னு. உங்க குடும்பத்துல கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னு உங்களுக்கு தெரியல. அவன் இன்னைக்கு கூனி குறுகி இருக்கிறவங்கள சீக்கிரத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அப்போ தெரியும் உங்களுக்கு. ஆனா அப்ப இதை மறந்துடாதீங்க, இப்படி ஒருத்தர் நின்று முன்னாடி கத்திட்டு இருந்தாங்க. ஏசாயாவினால் சொல்லப்பட்டது நிறைவேறும் பொழுது அப்படின்னு சொன்ன மாதிரி என் வழியாக கர்த்தர் பேசினதை அன்றைக்கு நீங்கள் மறந்து விடக்கூடாது. கர்த்தர் இங்கே சிலரை இடம் கொள்ளாமல் போக ஆசீர்வதிக்கும்படி தனது நல்ல பொக்கிஷ சாலை வானத்து பலகணிகளை திறக்க போகலாம். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல்
என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர். நீங்க சொல்லுங்க, என் இயேசு, என் இயேசு, இயேசு பெரியவர். இந்த 7:4 நீங்கள் கவனிங்கள். எபிரேயர் 7:4 சொல்லுகிறது, அவர் பெரியவராயிருக்கிறார். ஆமென். இவன் எவ்வளவு பெரியவராயிருக்கிறார் என்று பாருங்கள். லேவிக்கு தாத்தா கூட இவருக்கு தசமபாகம் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஊழியர்களுக்கு தசமபாகம், அதாவது பண்டக சாலைக்கு தசமபாகம் வந்தாலும் ஊழியர்களாகி நாங்களும் தசமபாகம் கொடுக்க வேண்டும், கொடுக்கிறோம். We need to, because that's not a law, it's a way to inherit blessing. இது ஒரு கட்டாயம், இது ஒரு கட்டளை, இது ஒரு இல்லை, இது ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஒரு படி. ஆமென் சொல்லுங்களேன். நாளா சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்லுகிறேன். 1/10 நான் விதைக்கிறதே இல்லை, அதிலும் அதிகமாய் விதைத்து அவரை சோதித்து பார்த்திருக்கிறேன். அவர் என் சோதனையிலே அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். You try. 10ல் 2 போட்டு பாருங்க, உங்க 10 அவர் 20 காமிப்பாரு. உங்க கணக்கெல்லாம் இங்க வேகாத தம்பின்றுவார். நீங்க சரி ட்ரை பண்ணி பாருங்க. That's a way to inherit. God, he honored God. நீர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் ஏன் அதை கொடுப்பதில்லை தெரியுமா? அவரிடத்திலிருந்து பெற்றோம் என்ற உணர்வு, அறிவு இல்லை. 1 நாளாகமம் 29:14 சாலமோன் கர்த்தரை குறித்து புகழ் பாடுகிறான். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். இங்க என்ன இருக்கு பெருமைப்படுறதுக்கு? நாங்க உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு அது தெரியல நிறைய பேருக்கு. நான் உழைத்தேன், எவ்வளவு கடினமாக வேர்வை சிந்தினேன், நான் கட்டின பாபிலோன். இல்லை, உமது கரத்தில் வாங்கினேன், உமக்கு கொடுத்தேன். எனக்கு இந்த உதாரத்துவமான மனசும் இந்த திராணியும் கொடுத்தது கூட நீங்க தான் ஆண்டவரே. கர்த்தர் இருதயத்தை திறக்கலன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்திலே திறந்தார், நீங்கள் கொடுப்பீர்கள், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் உம்மால் உண்டானது. எப்படி லிட்டரலா சொல்லணும்னா, நான் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்ல ஒரு 10 CD வச்சிருக்கேன். என்னுடைய CD பிரதான ஆசாரியரே. எத்தனை நேரம் கேட்டிருக்கீங்க பிரதான ஆசாரியரே? இது ஒரு கேள்வியா? சரி, 10 CD வச்சுட்டு ஜானுக்கு 2 CD, டெரிக்கு 2 CD, ஜபாக்கு 2 CD. ஜபாலாம் கொடுக்கவே மாட்டான். ஜபாக்கு 2 CD, ரிமோனுக்கு 2 CD, 8, ஹாரிசனுக்கு 2 CD, 10 முடிஞ்சிச்சு. கரெக்டாக கணக்கு? 10 CD கிஃப்டாக கொடுத்துட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் ஜான் வந்திருக்காப்ல, அண்ணே நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணுண்ணே. என்ன கிஃப்ட்டு? ஒரு CD உங்களுக்கு கொடுக்கணுண்ணே. கொடுத்ததே நான் தான், அது திரும்ப எனக்கு கொடுக்குறாப்ல. இப்படித்தான் கர்த்தர் கையிலிருந்து தான் நாம் பெறுகிறோம். நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும், நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் ஒன்றை மறந்து விடக்கூடாது, அவர் கைகளிலிருந்து பெற்றுத்தான் நாம் அவருக்கு கொடுக்கிறோம். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். Unless God grants, nothing you can receive. அவர் கையை திறக்கலைன்னா ஒண்ணுமே உங்களுக்கு நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது.
கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. 1 ராஜாக்கள்ல இந்த 17ஆம் அதிகாரத்தில் எலியா ரொம்ப சோர்வாயிடுறார். எலியாவை கர்த்தர் உடனே கேரித் ஆத்தங்கரைக்கு போங்கிறார். சொல்ற ஸ்டைல பாருங்க. 1 ராஜாக்கள் 17:4 அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளை இடுவேன் என்றார். எப்படி? ஆத்தங்கரைக்கு போ, அங்க போய் அங்க உள்ள தண்ணியை குடி, அங்க உனக்கு கறி சப்ளை பண்றதுக்கு நான் காகங்களுக்கு கட்டளை இடுவேன். ஒரு குறிப்பிட்ட காலம் வருகிறது. கேரி தாத்தங்கரிலிருந்து கிளம்பு. எங்கே போன ஆண்டவரே? சாரிபாத்துக்கு போ. அந்த 1 ராஜாக்கள் 17:9 நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு உங்க கையில வந்து சேர வைக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு செல்வத்துக்கும் யாருக்கோ ஒருத்தருக்கு கர்த்தர் கட்டளையிட்டு தான் அதை உங்களுக்கு கொடுக்க பண்ணிட்டு இருக்கிறார். நல்லா கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நம்பர் 1, you don't have to rob, you don't have to do anything messy. ஏதாவது காலவாரி கையை பிடிச்சி திருக்கி ஏமாத்தி பொழப்பு நடத்திலாம் பெரிய ஆளாக வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி திராணி இல்லாத ஒரு கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கவில்லை. நீங்கள் உண்மையாக இருந்தால் ஒரு உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையாய் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஃபுல்லா பிளஸ் பண்ண போதுமானவர். ஆனால் பிளஸ் பண்ணும்போது நம்ம ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளணும். இது காகத்திலிருந்து வரல, இது கர்த்தர் அனுப்பி வருது. எப்படி வருது? நிறைய பேர் காக்காவை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. சார் நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார், நீங்க உங்களை மாதிரி ஒரு சாரை நான் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லை சார். காக்காவை பிடிக்காதீங்க, காக்காவை அனுப்புனவரை பிடிங்க. அவர் அந்த காகத்துக்கு கட்டளையிட்டபடினால்தான் அந்த காகம் கரியை கொண்டு வந்தது. கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, சின்ன வயசுல இருந்து நம்ம என்ன கதை கேட்டிருக்கோம்? பாட்டியம்மா என்ன கதை சொல்லியிருக்காங்க? ஒரு பாட்டி வடை சுட்டுச்சான், அதுல 3 வடை இருந்துச்சான். கிட்ட சொன்னாங்க, கிட்ட உனக்கு சொல்லையடா, ஏமாத்திருக்காங்க உனக்கு. எனக்கெல்லாம் சொன்னாங்க. தேவா உனக்கு சொன்னாங்களா? ஒரு ஜோக் நான் மறந்ததுக்கு முன்னாடி சொல்றேன். எங்கே கோபி பிரதர போயிட்டாரா? நாங்கெல்லாம் வெளியே ஜெபத்தோட்டத்து போயிருந்தோம். அப்ப நான் சும்மா அப்படி டீ குடிச்சுட்டே பேசிட்டு இருந்தேன். பிரதர் நீங்க எப்ப பிறந்தீங்கன்னு கேட்டேன். கோபி பிரதர் சொன்னா, நான் 78ல பிறந்தேன். 78ல பிறந்தீங்களா? அவ்வளோ வயசா உங்களுக்கு? நான் கேட்டிருக்கேன். இவன் அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து, அப்போ உங்களுக்கு சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் தெரியுவாங்க. அப்போ பாருங்க அவனுக்கு எவ்வளோ ஹிஸ்டரி நாலேஜ் இருந்தா. சாதாரண ஆள் இல்லை அவன். எங்கேயோ காக்கா கதை எங்கேயோ கூட்டு போயிருச்சு. சரி, நம்ம பாட்டி என்ன சொல்லி கொடுத்த கதை? அப்போலேருந்து அந்த கதை இதே கதை தான். என்ன கதை? 4 வடை 3 வடை இருந்துச்சா. ஒரு காக்கா தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்துச்சா. இந்த காக்கா 1 வடையை எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு போயிருச்சான்னா சொன்னாங்க. ஏன்னா அதுதான் தெரியும், எடுக்கிற ஒரு காகத்தை கொடுக்க வைக்க வேண்டும் என்றால் அது என் கர்த்தரால் தான் முடியும். மனிதர்களை என்ன நினைக்கிறீங்க? What do you think of human beings? Every carnal man you think. உங்களை பார்த்து சிரிக்கிறார்களா? உங்களுக்கு நன்மை செய்கிறார்களா? சலுகைகள் தருகிறார்களா? Because they benefit out of you. Without benefit nobody will do. யாரும் செய்ய மாட்டார்கள். ஒரு இடத்துல வேலைக்கு சேருங்க, நீங்க பண்ற பூரா நஷ்டமாகுது. என்ன செய்வாங்க? துரத்தி விட்டுருவாங்க. யாருமே உங்களை லாப நோக்கம் இல்லாமல், பிரயோஜனம் இல்லாமல் மனிதர்கள் சேவிக்கவே மாட்டார்கள். உங்களை வச்சு கொஞ்சவே மாட்டாங்க. யோசேப்புக்கு உயர்வு கிடைத்ததுக்கு காரணம் என்ன? யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். Without any benefit, without any profit, a carnal man will not favor you. But still,
அப்படி இருந்தும் ஒரு மனிதனை உங்களுக்கு கொடுக்க வைக்கிறார் என்றால் அந்த மனிதன் கொடுக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த காகம் பாருங்க, தவறாம கொடுக்குது. வந்து தவறாம ஏன் கொடுத்து கட்டளை கொடுத்தவர் கர்த்தர். கொடுக்கலன்னா அவ்வளவுதான், காகம் அன்றையோடு அவ்வளவுதான். அப்படித்தான் நாம் பெறுகிற சம்பளம், நாம் பெறுகிற வருமானம், நாம் பெறுகிற இன்சென்டிவ்ஸ் எல்லாம் வாங்கும் போதே இது என்னை நினைத்த என் கர்த்தர் எனக்கு பாராட்டினது. இல்லைன்னா என்ன கேட்கணும், என்ன ஆண்டவரை போய் ஒரு விதவை வீட்டுக்கு போய் சொல்றீங்க, அவளே ஒரு நேரம் சாப்பிட்டு சாகிறதுக்கு இருக்கா, அவளுக்கு அவ்வளவுதான் மாவு எண்ணெயும். ஒரு நல்ல ரிச் மேன் வீட்டுக்கு அனுப்பி விட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நல்ல ஜம்முன்னு ஃபுட்டு கிடைக்கும், அரேபியன் ஸ்டைலில் கிடைக்கும், ஹலால் ஸ்டைலில் கிடைக்கும். நீங்கள் போய் ஏய் நீ அங்கே போ, உன்னை போஷிக்க போவது அந்த விதவை அல்ல, உன்னை போஷிக்க போவது நான் உன் தேவையை சந்திப்பேன் என்று கர்த்தர் அனுப்புகிறான். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand something. Whenever we receive something, we should have an intention, attitude that we have received it from God and not from man. ஆமென் சொல்லுங்களேன். மனிதனிடத்திலிருந்து நான் பெறவில்லை, நான் பெற்றது. அந்த மனநிலை இருந்தால்தான் உமது கரத்திலிருந்து பெற்றேன், உமக்கே தருகிறேன். அது இல்லைண்ணா, நான் உழைச்சேன், நான் இது பண்ணேன், நான் அப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், நான் எப்படியாவது சேமி. நிறைய பேர் சேவ் பண்ணுறாங்களா? கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் எதையாவது, if you are trying to save, you will lose. But if you lose, then you will save. நிறைய பேர் இதை சேவிங்னு நினைக்கிறாங்க. எதுக்கு போட்டு அங்கே போய் கொடுத்துக்கிட்டேன்? இதுதான் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு வாசல், ஒரு வாய்ப்பு, ஒரு படி. ஆபிரகாம் என்ன ஆசீர்வாதம் பாருங்க, இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் வானத்து பலகணிகளை திறந்தார். ஆமென். வானத்து பலகணிகளை திறக்கிற ஒரு திறவுகோல், to tithe. That woman had one way, ஒரே ஒரு நேரம் சாப்பிட்ற ஒரு கொஞ்சமாவும் என்ன இந்த தீர்க்கதரிசி ஃபோர்ஸ் பண்றார், நீ குடு, எனக்கு குடு. அவ சொல்ல, ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு நான் எனக்கும் என் பிள்ளைக்கும் கொடுத்துட்டு சாக போறான். ஏன் குடும்பக்காரனா இருக்க, குடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் அப்படிதான் என்னை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்களே கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்கோம் பிரதர். நீங்க நல்ல வார்த்தை பேசக்கூடாது, தசம்பாகத்தை குறித்து பேசுறீங்க. நான் வெளிச்சத்தை பெற்று பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஃபோர்ஸ் பண்றாரு எலியா, நீ குடுங்கிறார். நான் ஒரு நேரம் சாப்பிட்டு சாக போறேன், பரவாயில்ல நீ குடுன்னு. எலியா ஃபோர்ஸ் பண்ணது இவட்டு இருந்தது பிடுங்கிறதுக்காக இல்ல, எலியா ஃபோர்ஸ் பண்ணது இவளுக்காக வானத்தை திறப்பதற்காக, வானத்து பலகணிகளை திறந்து விடுவதற்காக. God is not forcing you. உங்களை அவர் வற்புறுத்துவது வான்ட்டு இருந்தது பிடுங்கிறதுக்காக இல்ல, உனக்காக வானத்தை திறப்பதற்காக. நீ ஒரு தடவை கொடுத்து பாரு. அவர் சொல்றார், இந்த மல்கியா பாருங்க, மல்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்து பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இப்படி அவர் சொல்லணுமாங்க? நான் அவர் இடத்துல இருந்தானா நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். டேய் டிட்டோ, மரியாதை தசவா கொண்டு போய், இல்லை உன்னை காலி பண்ணிடுவேன். அவர் எப்படி சொல்ல பாருங்க, வாட் அ டீசன்ட் வே ஆஃப் சேயிங். நீ என்னை டெஸ்ட் பண்ணி பாடுறா, நீ வேணா கொடுத்து பாரு, நான் வானத்து பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னா இல்லையா, நீ என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கிற. வாட் அ ப்ளீசிங் வே டு ஆஸ்க். நம்ம பெருசா பிகு பண்ணிக்கிறோம், நாங்கள் அப்படிலாம் எழுதியிருக்கா, எங்க எழுதியிருக்கா, அங்கே எழுதியிருக்கு, நீங்க கொடுக்க வேண்டாம், நீங்க பெருசா ஆக வேண்டாம். சும்மா சொல்றேன்னா, யூ ஹாவ் டு பிராக்டிஸ் திஸ், யூ ஹாவ் டு. இங்கே சில குடும்பங்களுக்கு ஃபினான்ஷியலாக சேலஞ்சாக இருக்கும் பொழுது ஐ ஹவ் அட்வைஸ்ட் தெம் திஸ். இஸ் யுவர் டைத்திங் செட் ரைட்னு கேட்டிருக்கேன். உன் தசமபாகம் சரியாக செய்கிறீங்களா? இல்லை பிச்சை அப்படி இப்படி அங்கே கொடுத்தேன், இங்கே கொடுத்தேன், அங்கே கொடுத்தேன். சிலர், அந்த பிரதர் எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வந்தார், அவருக்கு கொஞ்சம், இந்த இவங்க கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு கொஞ்சம். நம்ம சபையில் 1 2 3 4 5 6 7 8 9
9 AC. See, you are not giving to man. You are not giving it to man. You are giving it to God. எப்படி எழுதியிருக்கு பாருங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள்ங்கிறார். ஆமென். தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே, தசம பாகத்திலே பாதியை கொண்டு வாருங்க. நோ, தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில. எங்கே? எந்த பண்டக சாலை? எங்கே உனக்கு ஆகாரம் கொடுக்கப்படுகிறதோ அங்கே உனக்கு ஆகாரம் உண்டாகும்படி நீ பண்டக சாலைக்கு கொண்டு வாங்குற. We are here as a visitor. நீங்க சும்மா பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்றால் you need to tithe to your place where you are supplied with food. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நிறைய பேருக்கு என்ன பழக்கம்னா தெரியுங்க, நிறைய பேருக்கு என்ன பழக்கம்னா, இந்த பிரதர் பார்த்தா கொஞ்சம் பாவமாக இருக்கிறார், பிரதர் உங்களை நான் பிளஸ் பண்ணணும், இருங்க இங்கே வாங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவை, எனக்கு ஒரு 500 நான் 5000 தர்றேன் அப்படின்னு சொல்லி அடுத்த பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துட்றோம். இவர் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு, இவரையும் நான் பிளஸ் பண்ணணும், இந்தாங்க. யார் பாக்கெட்லேருந்து? நாங்கள் எங்கே அப்படி செஞ்சோம் கேட்குறீங்களா? 3:8 வாசியுங்கள். மல்கியா 3:8. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே என்கிறார். யூ டிசீவ் மீ என்று சொல்கிறார். யூ கேன் கிவ், யூ ஹாவ் டு கிவ், பட் யூ ஹாவ் டு கிவ் வாட் யூ ஆர் சப்போஸ் டு கிவ் டு காட். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கும், ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கும் கொடுங்கள். ஆமென். கவர்மெண்ட்டை ஏமாற்றி அதை கொண்டு போய் நோ, what you're supposed to give to the government, give to the government. What you're supposed to give to God, give it to God. And what you want to give to man, help. Your God is a limitless God. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஆமென் சொல்லுங்களேன். This is not a way to give. நிறைய பேர் இப்படி பண்டக சாலையில் கை வச்சு கொடுக்குற. அவர் தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள். முதல் இந்த சர்ச்சில் இப்படி இருக்கு, இந்த சர்ச்சில் இவ்வளோ இருக்கு, அதெல்லாம் நம்ம கணக்கு பார்க்கறதுக்கு நம்ம சர்ச்சுக்கே கொடுக்கல. நம்ம யார் கொடுக்குறோம்? கர்த்தருக்கு கொடுக்குறோம். யார் கொடுக்குறோம்? அந்த மனநிலை தான் உங்களை முதல் ஆசீர்வதிக்கவே வைக்கும். மனுஷனுக்கு கொடுக்குறேன், சிலதெல்லாம் ஊழியக்காரனுக்கு கொடுக்கும்போது கூட உதவி செய்கிறேன்னு கொடுக்குறீங்க. உதவி செஞ்சால் உங்களுக்கு இங்கே ஒரு பலனும் இருக்காது. ஈவன் இஃப் யூ கிவ் டு எந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்தா கூட நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கணும்? இட்ஸ் நாட் அ ஹெல்ப் மை டியர், இட்ஸ் நாட் அ ஹெல்ப். ஒரு ஊழியக்காரனுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்தீங்களா எப்படி இந்த எலியாவை காகத்தை கொண்டு அவரால் போஷிக்க முடியும், விதவையை கொண்டு அவரால் போஷிக்க முடியும். போஷிக்க வேண்டிய விதத்தில் கர்த்தர் பயங்கர ஸ்டைலாக போஷிப்பார். ஊழியக்காரனுக்கு உதவி செய்கின்ற மனநிலையை மாற்றி விடுங்கள். ஊழியக்காரர்கள் தான் உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஆமாம், உண்மையை தான் நான் சொல்கிறேன். தாவீதை குறித்து சங்கீதக்காரர் எழுதுகிறார், சகாயம் செய்யும் சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை நான் உயர்த்தினேன். ஆமென். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு இருக்கும், என் புயம் அவன் பலப்படுத்தும். முந்தின வசனம் வாங்க 18. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யும் சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் பரிசுத்த தைலத்தினால். அப்ப சகாயம் செய்யத்தான் ஊழியர்களை ஏற்படுத்துகிறார். ஊழியக்காரனை நீங்க பரதாம தயவு செய்து பார்க்காதீங்க. தயவு செய்து ஒரு பாவம் அப்படி பரதாம காண்பிக்கிற ஊழியர்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். பட் நெவர் ஒரு ஊழியக்காரன் கைவிடப்பட வாய்ப்பே கிடையாது. Heaven will back up. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனப்படுத்துவார் எழுதியிருக்கிறார். நான் என் மருத்துவத்தை விட்டு
ஊழியத்திற்கு வந்தது ஒரு தியாகமாய் நான் பார்ப்பதே இல்லை. நான் ஒரு ஸ்தானத்தை விட்டு அதிலும் கனமான ஒரு ஸ்தானத்திற்கு வந்து ஒரு தேவனுடைய பிரதிநிதியாக, ஒரு பரலோக an ambassador of heaven ஆக I am always proud about that. You never have to help. ஒரு ஊழியக்காரன் கொடுக்கும்போது நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். தீர்க்கதரிசி எனும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடையும். You should always look up to the men of God. நான் எப்பவுமே ஊழியக்காரங்களை ஹீரோஸ் மாதிரி தான் பார்ப்பேன். சங்கீதம் 16 எழுதியிருக்கு. ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்றது, your servants are my heroes ன்னு தாவீது சொல்லுகிறார். அவன் சொல்லுங்களேன், நான் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண, என்னை ஆசீர்வதித்த ஊழியர்களை பார்க்கும் பொழுது இந்த பாருங்க, அங்கிளை பற்றி நான் எப்படி சொன்னேன், ஐ லுக் அப் டு ஹிம் லைக் அ ஹீரோ. அவருக்கு ரொம்ப வயசு இருக்கும் எப்படியும் என்னோட, பட் அவர் வாழ்ந்து ஜெயிச்சிருக்காரு பாருங்க. அவரை எந்த வியாதியும் ஜெயிக்க முடியலையே, அவங்க தான் நமக்கு ஹீரோ. ஆமென் சொல்லுங்களேன். வசனத்தை பிடித்து சாத்தானை மிதித்து ஜெயித்து வாழுகிறவர்கள் தான் நமக்கு ஹீரோ. ஆமென். சரி, எங்கேயோ போயிட்டேன், காக்கா கதைக்கு போனால் அப்புறம் எங்கேயோ போயிட்டேன். எங்கே என்ன சொல்ல வந்தேன்? தேங்க்யூ ஜீசஸ். ஸோ பண்டக சாலைக்கு தசம பாகத்தை எல்லாம் கொண்டு வாருங்கள்ன்றாரு. எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. நீ அவனுக்கு கொடுத்தேன், இவனுக்கு கொடுத்தேன், அதை கொடுத்தேன், கொடுங்க தாராளமாக. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கர்த்தருக்கு கொடுங்கள். வாட் வில் தட் டூ? என்னை சோதிச்சு பாருங்க. நீ கொடுத்துட்டு என்னை சோதிச்சு பாரு, நான் உன்னை வானத்து பலகணிகளை திறந்து நீ இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேனோ மாட்டேனோ என்று என்னை டெஸ்ட் அண்ட் சீ. If you think I am forcing you, yes, I am forcing you for your blessing. ஆமென் சொல்லுங்களேன். என்னை கட்டாயப்படுத்துகிற மாதிரி இருக்காம், நான் உங்களை ஆசீர்வாதத்துக்காக உங்களை கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இங்கே யார் தசமாகம் கொடுப்பாங்க, தசமாகம் எவ்வளோ கொடுப்பாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் அட் ஆல் இன் டு தி அக்கௌண்ட்ஸ், பட் ஐ ஆம் ஃபார் யுவர் பிளெஸிங். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி என்னை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இட்ஸ் a big way to get blessed. இன்னொன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலை கொண்டு வாருங்கிறார். நிறைய பேர் வசனம் கேட்கிறோம், பிரசங்கம் கேட்கிறோம், அது உங்களுக்கு எனக்கு ஆகாரமாய் மாற வேண்டும். என்ன மாறணும்? எலியாவை தூதன் தட்டி எழுப்பி அந்த அப்பத்தை சாப்பிடுன்னு சொல்ற. சாப்பிட்டு அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாட்கள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் அவன் நடந்தான். 40 days day and night. எப்படி நடந்தான்? அந்த போஜனத்தின் பலத்தினால். இங்கே கேட்கப்படுகிற பிரசங்கம் உங்களுக்கு ஆகாரமாக மாற வேண்டும். இங்கே கேட்கப்படுகிற பிரசங்கம் ஒரு பிரசங்கமா இருக்கக்கூடாது. நல்லா பேசினாரு, என்ன பேசினாரு அப்படி இருக்கக்கூடாது. கேட்ட வார்த்தை அனுபவமாக மாறி உங்களை அந்த போஜனத்தின் பலத்தினால் ஓட வைக்கிற ஒரு ஆகாரமாக அது இருக்க வேண்டும். ஆமென். எப்படி அது ஆகாரமா மாறும்? வசனம் எப்போ ஆகாரமா மாறும் தெரியுமா? when you make it own by tithing it. you make that your promise when you tithe it. ஆமென். ஒரு கடைக்கு போறோம், ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு போறோம். நம்ம ஊர்ல என்ன ஃபர்னிச்சர் பேரு? டாமரோ. டாமரோக்கு போய் சோஃபா பார்க்குறோம், பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறோம். பிள்ளை ஏறி குதிச்சு விளையாடிட்டு இருந்தால் என்ன சொல்லுவான் கடைக்காரன்? என்னென்னு சொல்லுவான்? ஏய் இறக்கியா அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? நம்ம என்ன செய்ய முடியும்? என் பிள்ளைய எப்படி சொல்கிறேன்னு உங்களையும் சேர்த்து காதை பிடிச்சி வெளியே கொண்டு போய் விட்டுரும். ஆனால் நீங்கள் எல்லா ஃபர்னிச்சரையும் பார்த்துட்டு இதைத்தான் வாங்க போகிறோன்னு ஒரு சோஃபா முடிவு பண்ணிவிட்டு கவுண்டரில் போய் பில் பே பண்ணுறீங்க. 20,000 அப்படின்னு பில் பே பண்ணிட்டீங்க. காசு கையில் போயிடுச்சு. ரிசிப்ட் வாங்கின உடனே அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சோஃபாவை பார்க்குற பார்வையே மாறிவிடும். அந்த சோஃபா மேல் உங்களுடைய உரிமையே அப்படி வேற மாதிரி மாறிடும். அதுக்கு மேலே உங்கள் பிள்ளை அது மேலே ஏறி குதிச்சிச்சு எப்படி இருப்பீங்க? கடைக்காரன் வந்து சொன்னானா, என் பிள்ளையா சொன்னேன் இரியா நானும் ஏறி குதிக்கிறேன், நீங்களும் ஏறி குதிக்கிறேன். Because it becomes your possession when you pay for it. ஆமாவா இல்லையாங்க? அந்த பணத்தை கொடுத்த மாத்திரத்தில் அந்த பரிமாற்றம் அது it will make you own. இது என்னுடையது.
இது இது என் பொருள். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்க பிரதர் ரமேஷ், இனிமேல் நீங்கள் நம்புங்க, நீங்கள் விசுவாசிக்கணும் சரியா, இந்த பொருள் உங்கள் பொருள்னா யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. பணம் என்னைக்கு கை மாறிச்சோ தட் மொமெண்ட் அவன் இன்னும் பில்லு போட்டானோ இல்லையோ, அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த பொருள் என் பொருள். அதுக்கு பக்கத்தில் வேற யாரா போனால் அதை பேக் பண்ணுங்க சொல்லிடுவோமா இல்லையா? கேட்கிற வாக்கு தத்தங்களை, கேட்கிற வசனங்களை உங்கள் உரிமை சொத்தாக நீங்கள் இந்த இடத்துல மாற்ற வேண்டும் என்றாலே மேக் ஷூர் யூ டைர். என் ஆலயத்திலே உனக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்க. ஆமாம் சொல்லுங்களேன். என்ன வே ஆஃப் செய்யுங்களேன். எவ்வளோ வெளிச்சங்கள் இருக்கு பாருங்க. நம்ம ஆசீர்வாதத்தை அனுபவிக்காம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கு நிறைய பேர். ஆகாரமாக மாற்ற வேண்டும். ஆபிரகாம் வாழ்க்கையில் தான் ஆதியாகமத்தின் புத்தகம் 14:18 வசனத்தில், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வார்த்தைகளை கவனிங்கள், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக ஆசீர்வதிச்சிட்டார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் பார்த்தீங்களா? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக ஆசீர்வதிச்சிட்டார். அடுத்த வசனம், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். that scripture he did not let it complete. அந்த வசனத்திலே ஆசீர்வாதத்தை வாங்கின கையோட இவர் தசம்பாகம் கொடுத்துட்டார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம்பாகம் கொடுத்தான். அடுத்த வசனம், சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று பிராமிச சொல்றாரு. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். சொல்லுங்களேன். எப்படி ஞாபகம் வந்துச்சு இந்த வார்த்தை? பொண்ணு பொருள் ஆசீர்வாதம் தங்கம் வெள்ளியெல்லாம் பார்த்த உடனே, அந்த பொண்ணு பொருள் தங்கம் வெள்ளியெல்லாம் என்னுடையது கிடையாது, அதுக்கு நான் பே பண்ணவே இல்லை. ஆனா அந்த மெல்கிசேதேக் என்னை ஆசீர்வதித்தாரே, வானத்தையும் பூமியையும் உடையவராகி உன்னதமான தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு அவர் ஆசீர்வதித்த உடனே நான் அவருக்கு டைத் பண்ணிட்டேன். அந்த வாக்கு தத்தத்துக்கு சொந்தக்காரன் நான் மாறிட்டேன். இதெல்லாம் அது எனக்கு சொந்தம் வேண்டாம். நான் நம்புறேன் சோதம் ராஜாவுடைய அந்த பொண்ணு வெளியெல்லாம் வாங்கியிருந்தா அதோட கதை முடிஞ்சிருக்கும். அதை வாங்காம வாக்குத்தத்தத்தை பிடிச்சிருந்தனால இன்னைக்கும் ஆசீர்வாதத்துக்கு அடமொழியே ஆபிரகாமின் ஆசீர்வாதம், இடம் கொள்ளாமல் போகிற ஒரு ஆசீர்வாதம். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். How do you make that promise yours? எப்படி இங்கே பேசப்படுகிற வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை இந்த மாதம் ஆண்டவர் எரேமியா 32:40-42 சொன்னார். என்ன சொன்னார்? நான் உனக்கு நன்மை செய்வதிலிருந்து பின்வாங்குவதில்லை, உன் பேரில் சந்தோஷமாயிருந்து நான் உனக்கு நன்மை செய்வேன், நான் உன் பேரில் சொன்ன எல்லா நன்மைகளையும் உன் பேரில் நான் வர பண்ணுவேன் என்று சொன்னார். கைதட்டு ஏன் நிறைய பேர் தட்ட முடியல? You have not made it yours. You have to make it yours. ஆமென் சொல்லுங்களேன். சொந்தம் கொண்டாடணும். ஆமென் சொல்லுங்களேன். சொந்தம் கொண்டாடணும். அந்த உரிமையை ஏற்படுத்துகிறது தசமபாகம். ஆபிரகாமுக்கு அந்த உரிமையை ஏற்படுத்தி கொடுத்தது. ஆபிரகாமுக்கு வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவன், இந்த 14:18 இருக்குல்ல, உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு. அடுத்த வருஷம் 19, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. மெல்கிசேதேக் வாயிலிருந்து வந்துச்சு. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. 20வது வசனத்துல, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். 22வது வசனத்துல, சோதமின் அதற்கு ஆபிரகாம் சோதமின் ராஜாவை பார்த்து, அப்பா நீ என்னைய பணக்காரன் ஆக்கிட்டு நீ ஊர் பூரா சொல்லுவ. என்ன சொல்லுவேன்? காரில் போறான் பத்தியா, அந்த கார் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அவனுக்கு நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த அவர் போறார் பத்தியா. நான் சமீபம் ஒருத்தரை சந்தித்தேன். அவர் என்கிட்ட சொல்றாரு, அவர் ஒரு ஊழியக்காரரை பற்றி சொல்றாரு.
இந்த ஊழியக்காரர் இருக்கார்ல, அவருக்கு நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன் முத எப்போ அவர் ஊழியத்துக்கு வந்துட்டாரு. மனிதர்கள் இப்படித்தான். ஆமாம், மனுஷனை நம்பி இன்னைக்கு நல்லா இனிக்க பேசுகிறாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க நான் தான் செஞ்சேன். ஆமாம், நீங்கள் சொல்கிற ஒரு நிலையில் இருக்கணும். என்ன நிலை தெரியுமா? நீரே இதை செய்தீர், இது உம்மால் தான் வந்தது. முடியுமா? முடியும். எப்படி முடியும்? வார்த்தையை சொந்தமாக்குங்கள், ஆகாரமாக்குங்கள். எப்படி ஆகாரமாக்குறது? தசம பாகத்தை கொடுத்து ஆபிரகாம் ஆகாரமாக்கி கொண்டான், உரிமையாக்கி கொண்டான். ஆமாம். என்ன பிரதர் சொல்றீங்க? வசனத்தை காசு கொடுத்து வாங்க சொல்றீங்களா? கொச்சைப்படுத்தினா எல்லாத்தையும் கொச்சைப்படுத்தலாம். நம்முடைய பார்வை தான். If you want to see everything ugly, you can see everything ugly. If you want to see everything beautiful, you can see it at its beauty. வசனம் புடமிடப்பட்ட வசனம். வசனத்தின் வெளிச்சத்தையும் மறைபொருளையும் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆபிரகாம் அந்த தசமபாகத்தை கொடுத்தான், அந்த உரிமை துளிர்த்தது. நீங்கள் கொடுக்க இங்கே கேட்கிற பிரசங்கங்கள், நான் சொல்றேன், இங்கேன்னு நீங்கள் எங்கே எந்த சபை விசுவாசியாக இருந்தாலும் அந்த சபைக்கு உண்மையா அந்த பண்டக சாலையில் கொண்டு போய் உங்கள் தசமபாகத்தை கொடுக்கும் பொழுது அந்த சபையில் பேசப்படுகிற வார்த்தை உங்களுக்கு ஆகாரமாக மாறும். அந்த சபையின் மெல்கிசேதேக்கு உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உங்கள் உரிமை சொத்தாக மாறும். ஆமென் சொல்லுங்களேன். இதை தப்பா பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல. இல்லை, சில ஒரு வசனம் இருக்கு, டைட்டஸ், டு த பியூர் எவ்ரிதிங் இஸ் பியூர், டு த இம்பியூர் எவ்ரிதிங் சீம்ஸ் டு பி இம்பியூர். தூய்மையான உள்ளத்தோடு கர்த்தர் என்று உங்களோடு பேசுகிறார் என்று பார்த்தால் இந்த செய்தி உங்களுக்கு ஒரு சொத்து. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை உங்கள் மனக்கண்களை பிரகாசமடைய செய்து இன்னைக்கு தொடங்குவீங்கன்னா நாள் என்னங்க, கர்த்தர் சோதிச்சு பாருன்னு சொல்லியிருக்காரு. நீ என்னை டெஸ்ட் பண்ணி பாரு, நான் உனக்கு என்ன செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா ஆசையோடும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபையோடும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தோடும் இன்று நான் நீங்கள் இடம் கொள்ளாமல் போக மட்டும் வானத்து பலகணிகளை திறந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற அந்த ஆசையிலே இந்த வார்த்தை உங்களோடு பேசியிருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தார் என்றால் நீங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருங்க. டோன்ட் ரிபல், டோன்ட் ஃபைண்ட் சம் ஸ்கிரிப்சர் டு ஆர்கியூ. இந்த ஆனால் அங்கே எப்படி எழுதியிருக்கலாம், அங்கே எப்படி, அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு சோதிக்க விரும்பினா அவரை சோதிச்சு பாருங்க. சோதிக்க விரும்பலையா, நீங்கள் வெயிட் பண்ணி அடுத்தவங்க ஆசீர்வாதத்தை பாருங்க. அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியுது. நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போம்.